வசந்தகுமார், இந்து மக்கள் கட்சியின் மாநில செயலாளர். தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய அதிகாரிகளினுடைய ஏகபோக செயல்களை குறித்தான ஒரு புகார் மனுவானது இன்று சமூக வலைதளங்கள் மூலமாக மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்திற்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கிரவுண்டு. இது எஸ்ஐவி பள்ளி மைதானத்தில் இருந்தது. இப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவோடு இந்த இடமானது விளையாட்டு மைதானம் அமைக்க வேண்டும் என்று உத்தரவு போடப்பட்டுள்ளது. அந்த இடத்துல விளையாட்டு மைதானம் அமைக்கிறதுக்கு தான் உத்தரவு போட்டாங்க. ஆனால் அந்த மைதானத்தை ஒட்டி ஒரு சாலை இணைப்பு சாலையாக ஜெயராஜ் ரோடுக்கும் பழைய பேருந்து நிலையத்துக்கும் ஒரு இணைப்பு சாலையானது கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு இணைப்பு சாலையானது போடப்பட்டுள்ளது மாநகராட்சி நிர்வாகத்தால். இந்த இணைப்பு சாலைக்கு வருகின்ற 24ஆம் தேதி டெண்டர் மதியம் 3 மணி அளவுக்கு டெண்டர் ஆன்லைன் டெண்டரானது திறக்கப்பட உள்ளது. ஆனால் இந்த இடத்துல இப்போது ஏறக்குறைய இங்கே சாலையானது 250 மீட்டர் சாலையானது போடப்பட்டு முடிந்துவிட்டது. இனி ஓரிரு நாட்களில் இந்த சாலை முழுவதுமாக நிறைவு பெற்றுவிடும். ஆனால் இந்த பணிக்குண்டான டெண்டர் மட்டும் 24ஆம் தேதி ஆன்லைன் டெண்டர் திறக்கப்பட உள்ளதாக மாநகராட்சியால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லை, இந்த கிரவுண்டை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கிரவுண்டுக்கு சுற்றி வேலி அமைப்பதற்குண்டான டெண்டரும் 4ஆம் தேதியானது போடப்பட்டிருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு டேட் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அது 4ஆம் தேதின்னு மாற்றினாங்க. 4ஆம் தேதி அந்த டெண்டர் ரத்து பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் டெண்டர் அறிவிக்கவும் இல்லை, டெண்டர் எதுவுமே இது பண்ணவும் இல்லை. ஆனால் அந்த வேலியானது இங்கே அமைக்கப்பட்டு முடிந்து விட்டது, ஏறக்குறைய முடிந்தாச்சு. இது மட்டும் இல்லைங்க, தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட சங்கரப்பேரி, கிருகா பரமேஸ்வரி காலனி, எஸ்டிஎஸ்ஆர் காலனி, ரகுமத் நகர் போன்ற பல்வேறு இடங்களில் அந்த பூங்கா மாநகராட்சியோட இடங்களில் அவங்க வேலி அமைச்சு அதுக்குண்டான பணிகள் நடந்து முடிஞ்சு போன இடத்துக்கு டெண்டர் இனிமே தான் அவங்க அலௌன்ஸ் பண்ணுறாங்க. இது ஒரு தவறுதலான நடவடிக்கை. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாநகராட்சியினுடைய அதிகாரிகள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக, தவறான முறையில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த வேலையான வேலைகளை செயல்படுத்திட்டு வராங்க. இது மிகவும் கண்டிக்கத்தக்க விஷயம். உடனடியாக அதுக்குண்டான அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த தார் சாலை ஒரு 250 மீட்டர் இருக்கக்கூடிய இந்த தார் சாலைக்கு 30 லட்சம் ரூபாய் டெண்டர் கோரப்பட்டுள்ளது. 30 லட்சம் ரூபாய் இந்த இடத்துக்கு ஆகுதுன்னு சொன்னால் நாங்கள்லாம் கேட்டுட்டு தான் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய அவலம் இருக்குது. உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்து மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி இல்லாத பட்சத்தில் வருகின்ற தேர்தலில் மக்கள் முன்னிலையில் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் முன்னிறுத்துவோம் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.